ஐயா இப்போ கடந்த காலத்துல இழந்த மரியாதை அதெல்லாம் இந்த காலத்துல மீட்க முடியுமா? இந்த காலத்துல வந்து புதுசா மரியாதை இழக்காம இருந்தா போதும். ஆ. ஆமா, மீட்டுங்கிறது இந்த டைம்ல கஷ்டம்தான். ம். ஏன்னா சில நட்புகள் நல்லா பழகுனவங்கலாம் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. நீங்களே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில வந்துடுவீங்க. நீங்களே வந்து குட் மார்னிங் போட பிடிக்காது, ஹாப்பி பர்த்டே போட பிடிக்காது. ஏன்னா நீங்களே ஒரு மாதிரி எப்படிடா நாளைக்கு காலையில் விடிய போகுது, நாளைக்கு காலையில் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே, அடுத்த 6 மாதம் எங்கே போய் முடியும்னு தெரியலையே, நம்ம போகிற பாதையே ஆரோக்கியமாக தெரியலையே, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவுமே எனக்கு தோதுவாக வரலையேங்கிற காலத்துக்கட்டத்தில் நீங்கள் எங்கே போய் நட்பு பாராட்ட முடியும்? நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா தான் நட்பு பாராட்டுறது சந்தோஷம். பாருங்க, இப்போ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவனா தான் இருப்பான். அல்லது இங்கேயே கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க தான் அதுலேயே ஆக்டிவாக மெசேஜ் போட்டிருப்பான். ஏன்னா ஒன்றா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் வேலை பளு கம்மியாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் வேலையாக இருக்கும், பெருசாக இருக்காது. நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலை மண்டை பிச்சுட்டு இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து சோஷியல் லைஃப் கம்மியாயிரும். அதனால் நட்பை வந்து இழந்ததை வந்து மீட்டு எடுக்க முடியாது.